ஹிஜ்ரி 132 உமையாக்களினுடைய கடைசி அரசர் வீழ்த்தப்பட்டு அப்பாசியாக்களுடைய முதலாவது ஆட்சி ஆரம்பமாக ஆகிறது. கிட்டத்தட்ட 524 வருடங்கள் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு பெருமிதம் இந்த அப்பாசிய ஹிலாபத்திற்கு இருக்கிறது. 132 ஆரம்பித்த இந்த ஹிலாபத், இந்த ஆட்சி 656 வரையிலும் நீடித்தது என்பதாக நம்ம பார்க்கிறோம். முதலில் இந்த ஹிலாபத்தினுடைய பொறுப்புதாரியாக முதல் அரசராக அபுல் அப்பாஸ் என்பவர்கள் பொறுப்பேற்கிறார். நேற்று சொன்ன மாதிரி 30 சொச்சம் அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக அலசுவதற்கான அவகாசம் நம்மிடத்துல இல்லை. மேற்கோளாக காண்பித்து விட்டு அந்த மேற்கோளின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்பது இந்த அமர்வினுடைய நோக்கம். அற்புதமான முறையிலே மிக சிறந்த ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆட்சியை இவர்கள் உலகத்திற்கு மத்தியிலே நடத்தி காண்பித்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஒரு பகுதாதை, ஒரு பெரிய நகரத்தையே இவர்கள் அதற்காக உருவாக்கினார்கள். இவருடைய ஆட்சியினுடைய பகுதிகளில் நிறைய அம்சங்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, உமையாக்களினுடைய ஆட்சியினுடைய தலைமை பீடம் அப்படின்றது டமஸ்கஸ்ல இருந்துச்சு. டமஸ்கஸை பொறுத்தவரையிலும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் உமையாக்களுக்கு சப்போர்ட் ஆனவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் காலங்காலமா அங்கதான் மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்திலிருந்து எல்லாருமே அங்கதான் ஆட்சி செய்த காரணத்தினால், அதிலேயே பழக்கப்பட்ட காரணத்தினால் அந்த உமையாவினுடைய மக்களின் மீது இவர்கள் அபிமானம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, பல காரணங்களின் காரணத்தினால் இது மத்திய பகுதியாக இருக்குது. துருக்கி, கூஃபா, பசரா எல்லாத்துக்குமே இது மத்திய நடு சென்டராக இருக்கிற காரணத்தினால இந்த இடத்தை தேர்வு செய்கிறார். பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஹிஜ்ரி 132 145 அபு ஜாஃபர் மன்சூர் என்பவர்கள் பொறுப்பேற்கிறார். இவர்கள் தான் அந்த பகதாத் என்கின்ற நகரத்தையே உருவாக்குகிறார். அந்த பகதாத் என்கின்ற நகரத்தினுடைய விஷயத்தை பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியமானது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, மொத்த நகரத்தையுமே எப்படி பில்டிங் கட்டுறோமோ அது மாதிரி அந்த பில்டிங்குடைய அமைப்பிலேயே திட்டம் போட்டு அற்புதமான முறையில எழுப்பியிருப்பார் பகதாதினுடைய முறை. நம்ம இப்ப இதுல பார்க்கக்கூடிய இந்த காட்சி இருக்குது, இதுதான் பகதாதினுடைய ஊரினுடைய அமைப்பு. கடிகாரம் மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு கடிகாரம் மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை சுற்றிலும் மொத்த பரப்பளவு, அதனுடைய விட்டம் என்பது அந்த ஒரு வட்டத்தினுடைய ஒரு பகுதிக்கு தான் சொல்லுவோம். விட்டத்தினுடைய அளவு மட்டுமே 2 கிலோமீட்டர் தொலைதூரம் கொண்டது. இதை சுற்றிலும் அகல் தோண்டி இருப்பார்கள். பெரிய பள்ளம், ஊருக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது, சுற்றிலும் பள்ளம். அதற்கு அப்புறம் அந்த நகரத்தை சுற்றிலும் சுற்றுச்சுவர்கள். சுற்றுச்சுவர்களுக்கு அடுத்ததாக இங்கு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், ஊர் மக்கள், அந்த நகரவாசிகள் இருக்கக்கூடிய பகுதி. அதற்கு அடுத்ததாக ஒரு தடுப்பு சுவர். அந்த தடுப்பு சுவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி என்பது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பில்டிங்கள் எல்லாம் அங்க இருக்கும். நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசு அலுவலகத்திலே ஈடுபடக்கூடியவர்களுடைய அரண்மனைகளாக இருக்கட்டும், எல்லாமே அது அங்க இருக்கும். அதற்கு அப்புறம் அதற்கு உள்ளாக பார்த்தீர்கள் என்றால் இங்கதான் அரண்மனை.
அந்த அரண்மனைக்கு உள்ளாக ஜாமியா மஸ்ஜிதினுடைய இது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாதுகாப்பான சூழல். இந்த ஊரை சுற்றிலும் 4 சுவர்கள், 4 வாசல்கள் இருக்கும். ஒரு வாசல் கூஃபாவிற்கு செல்லக்கூடிய வாசல். இங்க வந்தீங்கன்னா அப்படியே நேரா கூஃபாவுக்கு போயிடலாம், ஹைவே மாதிரி. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பசராவுக்கு போயிடலாம். பசராவினுடைய பாபுல் பசரா, பாபுல் கூஃபா, பாபுல் திமஷ்குக்கு போகணும்னா அப்படியே ஒரே இது அங்கே போயிடலாம். அதே மாதிரி இங்க வந்து பாரசீகத்துக்கு போகணும்னா அப்படியே போயிடலாம். இப்படிப்பட்ட ஒரு அழகிய கட்டமைப்பில கட்டப்பட்டதாக அதனுடைய முறைகளை வந்து பார்க்க முடிகிறது. இதுதான் அந்த நிலப்பரப்பினுடைய வடிவம். ஒரு பில்டிங்கை கட்டுவதை போன்று அன்றைய காலத்திலே மிக சிறந்த முறையிலே அவர்களுடைய கட்டுமான பணிகள் இருந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை தாண்டி நாம வந்து சொன்ன மாதிரி இதை வைத்ததனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், ஒண்ணு அரசியல் பாதுகாப்பிற்காக. இதுவரையிலும் நடந்த உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் எப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அற்புதமான முறையில இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் துல்லியமாக செயல்பட்டது என்பதாக பார்க்கிறோம். அதே போன்று குராசான், சிரியா, பசரா போன்ற இடங்களுக்கெல்லாம் இதுதான் மத்திய பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அதனால அந்த இடத்தை தேர்வு செய்து அங்கு ஒரு நகரத்தை, அரசாங்கத்திற்கென்று ஒரு நகரத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். உருவாக்கியதற்கு பிறகு அந்த நகரத்திற்கு மதீனத்து சலாம், நிம்மதியின் இடம், நிம்மதியின் ஊர் என்பதாகவும் பெயர் வைக்கிறார்கள். இதில்தான் அரசாங்கத்தினுடைய எல்லா விஷயங்களும், படை இராணுவத்தினுடைய இருப்பிடங்கள், அதே போன்று வர்த்தகத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அங்கதான் இருக்குது. உலகத்தினுடைய வர்த்தகத்தினுடைய மையத்திற்கு, வளர்ச்சிக்கு வந்து வித்திட்ட ஒரு ஊராக இந்த ஊர் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா, சீனா, பாரசீகம், மத்திய ஆசியா போன்ற வர்த்தகத்திற்கு இந்த இடம் வந்து இது மாதிரியான அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வலுவை கொடுத்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஹிஜ்ரி 136 கலிஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவர்கள் பொறுப்பை ஏற்கிறார்கள். பொறுப்பை ஏற்றவுடன் பகதாதிலே நிறுவப்பட்ட அந்த ஊருக்கு நிறுவப்பட்டதற்கு பிறகு இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அறிஞர்கள் அனைவரையும் தனக்கு பக்கத்திலே இருக்க வைக்கிறார். தகுதி வாய்ந்த அறிஞர்களை அவர்கள் இருக்க வைப்பதன் மூலமாக அங்கு அறிவு சார்ந்த விவாதங்கள் எல்லாம் அடிக்கடி அங்கு ஆய்விற்கு வருகிறது. எனவே இவர்கள் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஆர்வம் மிகைத்து போக என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, கிரேக்கம், பாரசீகம், சமஸ்கிருதம், சிரியாக்கு போன்ற பல மொழிகளில் இருந்த நூல்களை எல்லாம் அரபி மொழியாக மாற்ற வேண்டும் என்பதாக கிதாபுகளை எல்லாம் வர வைக்கிறார். நிறைய அறிஞர்களும் இதை பார்த்து அந்த ஆய்விற்காக வர ஆரம்பிக்கிறார்கள். எல்லோருக்குமே மிக சிறந்த ஆதரவுகளை இவர் கொடுக்கிறார். வெளிநாடுகளிலிருந்து எல்லாம் அறிஞர்கள் இந்த இடத்திற்கு வர ஆரம்பிக்கிறார்கள். இந்தியா, பாரசீகம், கிரேக்கம் ஆகிய நாடுகளில் இருந்து நூல்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக கணிதம் மற்றும் வானவியல் சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாம் இவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டது. இப்படி எல்லாம் வந்து குமிஞ்சு ஒரு லைப்ரரியான ஒரு சூழலை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அறிஞர்களிடத்திலையும் புத்தகத்திடத்திலையும் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது, அந்த அப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைக்கின்ற பொழுது சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு சிறந்த சூழல் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதற்கு இந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் மிக அற்புதமான உதாரணம். இதற்கு அடுத்ததாக ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் வருகிறார். 170 அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். இவர்கள் வந்ததற்கு பிறகு இன்னும் அது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு.
அறிஞர்கள் எல்லாம் வராங்க, அங்கெல்லாம் நூல் வருது, அந்த நூல்களை எல்லாம் இங்க மொழியாக்கம் செய்யப்படுகிறது. அதற்காக ஒரு செக்ஷன் வைத்து அது தனியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம். கணிதம் சம்பந்தப்பட்ட செக்ஷன் ஒரு பக்கம், அப்படி பிரிவுகள் ஒரு பக்கம் என்று சொன்னால், அறிவியல் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, இலக்கியம் சம்பந்தப்பட்ட எல்லாமே தனித்தனி பிரிவுகளாக ஆக்கி அங்க மொழியாக்கம் செய்யக்கூடிய அணியினர்களை ஒரு பக்கம் உருவாக்கி இருக்கிறார். மறுபக்கம் மருத்துவத்தினுடைய ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகள் எல்லாம் கட்டப்படுகிறது. பல நாடுகளிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். கிரேக்க மருத்துவ குறிப்புகளை கொண்ட நூல்கள் வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் பழைய நூல்கள் இருக்கிறதோ உலகம் முழுக்க யார் ஹலீஃபாக்களை அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கு போறாங்க. போய் அந்தந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த புத்தகங்களை எல்லாம் தேடுகிறார். தேடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. நோய்கள் பற்றிய மருந்துகள் தயாரிப்பு சம்பந்தப்பட்ட, மருத்துவ கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து இங்கு ஆய்வு நடத்துவதற்காக ஒரு அமைப்பு வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஹலீஃபா மாமூன் ரஷீத் என்கிற ஒரு ஹலீஃபா வந்து ஹிஜ்ரி 200 பகுதியில அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிறார்கள். இவர்கள் வந்து எல்லா மொழிபெயர்த்த நூல்களிலிருந்து யார் யாரு மொழிபெயர்க்கிறார்களோ அந்த மொழிபெயர்த்த நூலுடைய அந்த புத்தகத்தினுடைய எடைக்கு தகுந்தார் போன்று தங்கம். எந்த அளவுக்கு நீங்க வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அரசாங்கம் உங்களுக்கு சலுகைகளை வழங்கும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது கல்வி சம்பந்தப்பட்ட தேட்டம் கொண்ட மக்கள் அதிகமாகி விடுகிறார். எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளை கல்வி சார்ந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளை எல்லாம் அதன் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறார். அத்தனை பிள்ளைகளும் கல்விகளை கற்க ஆரம்பிக்கிறார்கள். கல்விகளை கற்று அந்த ஆய்வு திறனை கொண்ட ஒரு சமுதாயமாக இவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். மருத்துவம், கணிதம், வானவியல், தத்துவம், இயற்கை, அறிவியல் சார்ந்த பல துறைகள் வந்து இவருடைய காலகட்டத்தில் வளர்ச்சி அடைகிறது. இப்பதான் இவங்க என்ன செய்கிறானா, பைத்துல் ஹிக்மா என்கிற ஒரு பெரிய அறிவியல் மையத்தை வந்து உருவாக்குகிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவியல் இது நூலகமாக இந்த நூலகம் வந்து இருந்துட்டு. அதே போன்று கணித வளர்ச்சி. கணித வளர்ச்சியில் பார்த்தீர்கள் என்றால் இந்த காலத்துல மிகப்பெரிய முகமது பின் மூசா அல் ஹுவாரிஸ்மி என்று சொல்லக்கூடிய ஒரு கணித அறிவியல் வல்லுனர் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் இதுலதான் உருவாகிறாங்க. அவர்கள்தான் அல்ஜீப்ரா என்கின்ற அந்த கணித முறையையே இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள். அவர்கள் இந்த மாமூன் ரஷீதினுடைய ஆட்சி காலத்திலே இருந்த அந்த பைத்துல் ஹிக்மா என்ற அந்த இதன் மூலமாக, பாசறையின் மூலமாக உருவாகிய மிகப்பெரிய மேதை என்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். இது போன்று வானவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிக்கு என்று தனியா ஒரு கூடம், இலக்கியத்துக்கு ஒரு கூடம், கணிதவியலுக்கு ஒரு கூடம், வரலாறுக்கு ஒரு தனியா தனி ஒரு பில்டிங். அதுக்கப்புறம் வானவியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்கென்று தனியாக ஒரு கூடம் அமைக்கப்பட்டது. இந்த அமைக்கப்பட்டதன் மூலமாக நட்சத்திரங்கள், கிரகங்களினுடைய இயக்கங்கள் இவைகள் எல்லாம் அன்றே ஆய்வு செய்யப்பட்டது. பூமியினுடைய அளவுகள் எல்லாம் கணக்கிடக்கூடிய முயற்சிகள் வந்து அந்த நேரத்திலே தான் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி கட்டிடக்கலை, ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்றால் பொறியியல், அது எப்படி கட்டணும், அதுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த முறைகள், எந்தெந்த திசைகளை வைத்து எப்படி நாம் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த முறையோடு கட்டிட அமைப்பை கட்டக்கூடிய அந்த தத்துவங்கள் எல்லாம் அதற்கென்று தனியாக ஒரு பிரிவு அமைக்கப்பட்டு இது பண்ணப்பட்டுச்சு. அதே போன்று எழுத்து கலைகளுக்காக தனியாக ஒரு அரபு கலிகிராஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து துறை, அதே போன்று குர்ஆனினுடைய ஆயத்துக்களை எல்லாம் எழுதுவதற்காக ஒரு தனியாக ஒரு பிரிவை வைத்து குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இவைகளை எல்லாம் தொகுத்து எழுதுவதற்காக ஒரு தனியாக ஒரு கூடம் இவர்களிடத்திலே அமைக்கப்பட்டது. நிறைய விஞ்ஞானிகள் இவருடைய காலகட்டத்திலே உருவானார்கள். பார்த்தீர்கள் என்றால் அல்
ஹுவாரிசிமி என்று சொல்லக்கூடிய அவர்கள் அல் ஜீப்ரா அப்படின்ற ஒரு கணித துறையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். பல கணிதம் சம்பந்தப்பட்ட நூல்களை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவருடைய நூல் இன்று வரையிலும் ஐரோப்பாவிலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நிறைய நூல்கள். அதே போன்று ஹுனைன் இப்னு இஷாக் என்று சொல்லக்கூடியவர்கள் மருத்துவ துறையிலே ஸ்கேன் முறையை கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு அறிவியல் வல்லுனர் இவர்கள். அதே போல அர்-ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் சின்ன அம்மை, பெரிய அம்மை மற்றும் காய்ச்சலுக்கு என்ன நிவாரணம் என்கின்ற மருத்துவத்தை இந்த உலகத்திலே முதலாக கண்டுபிடித்தவர்கள். அதே போன்று அல் வத்தானி என்று சொல்லக்கூடிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வல்லுனர். இவர்கள் வானியல் துறையிலே சூரிய ஆண்டினுடைய நீளத்தை மிகவும் துல்லியமாக கணித்தவர்கள். பல வானியல் அட்டவணைகளை தனியாக உருவாக்கி இருக்கிறார்கள். சூரியன் மற்றும் நிலாவினுடைய இயக்கம் அது எப்படி இயங்குது, சூரியன் எப்படி சுழலுகிறது, சந்திரன் எப்படி இயங்குகிறது, இரண்டிற்கு மத்தியிலே உள்ள தொலை தூரங்கள் என்ன, இரண்டிற்கு மத்தியில எப்படி சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது, சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது என்கிற அறிவியல் சார்ந்த, பாம்பு முழுங்குது அப்படிலாம் இல்ல. இது இன்னைக்கு சொல்றாங்கல்ல சந்திர கிரகணம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா அது பாம்பு முழுங்குது அப்படின்னு. அன்னைக்குள்ள காலகட்டத்திலேயே சந்திர கிரகணம் என்றால் என்ன, சூரிய கிரகணம் என்றால் என்ன என்பதை மிக துல்லியமாக கணித்து கொடுத்தவர்கள் இவர்கள். ஜாபிர் இப்னு ஹையான் இவர்கள் ஆய்வக பரிசோதனை முறைகளை உருவாக்கினார்கள், அதாவது ரசாயன முறை. இவர்கள்தான் கெமிஸ்ட்ரியினுடைய தந்தை என்பதாக இவர்கள் அறியப்படுகிறார், வேதியியலுடைய தந்தை என்பதாக இவர்கள் அறியப்படுகிறார்கள். எந்தெந்த உலோகத்தை எந்தெந்த இதிலே நாம் கலந்தால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்கின்ற விஷயத்தை, தத்துவத்தை இவர்கள் கண்டுபிடித்து கொடுத்தவர்கள். மௌலானா அல் ஹாஃபிஸ் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்க கல்வியிலையும் குர்ஆனையும் மனனம் செய்ததோடு மாத்திரமில்லாமல் மருத்துவ துறையில் தன்னிகர் இல்லாத ஒரு முன்னோடியாக இருந்தவர்கள். இவர்கள் கனான் ஆஃப் மெடிசன் என்பதாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அல் கானூனு ஃபி திப் என்பதாக அரபியில் இருக்கிறது. அதற்கு இன்னொரு பெயரை பிரிட்டன் போன்ற இடத்திலே சொல்வார்கள், த பைபிள் ஆஃப் மெடிசன் என்று சொல்வார்கள் அந்த புத்தகத்திற்கு. அதாவது இன்றைய காலத்திலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளுடைய ஆணிவேர், அதனுடைய அஸ்திவாரம் என்பது இவர்களினால் போடப்பட்டது. அறுவை சிகிச்சை முறை என்பது இருக்கிறது, அதை நாம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு தத்துவத்தையும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற முறையையும் இந்த உலகத்திற்கு முதலாக கற்றுக் கொடுத்தவர்கள் இப்னு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக பார்க்கிறோம். அதே மாதிரி இப்னு அல் ஹைத்தம் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் மனித கண் பார்வை அது எப்படி இயங்குகிறது, ஒளியினுடைய இயக்கம் அது எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்துண்டான விஷயத்தை இந்த உலகத்திற்கு முதலாக அறிமுகம் செய்தவர்கள் இவர்கள். அல் யாக்கூபி என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் தான் முதலாக வேர்ல்டு மேப்புகளை வரைந்தவர்கள். உலகத்தினுடைய நாடுகளுடைய அமைப்புகள் என்ன, இது உலகத்தில இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய முறைகள் எப்படி இருக்கிறது என்கிற மலைகளோடு கடல்களோடு சேர்த்து ஒரு வரைபடத்தை இந்த உலகத்திற்கு வரைந்து கொடுத்தவர்கள் இவர்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். இது போன்று 20க்கும் மேற்பட்ட அறிவியல் வல்லுநர்கள் இருந்தார்கள். கணிதத்திற்கென்று ஒரு தனியாக ஒரு கூட்டம், அல் ஹுவாரிஸ்மி, அல் ஃபத்தாஹி, அதே போன்று அபு வஃபா என்று சொல்லக்கூடியவர்கள், அல் பீரூனி என்று சொல்லக்கூடியவர்கள், உமர் ஹையாம் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் கணித துறையிலேயும் வானியலிலேயும் மிக சிறந்த அறிவியல் வல்லுநர்களாக இருந்தார்கள். அதே போன்று மருத்துவ துறையில் எடுத்து பார்த்தீர்கள் அர்-ராசி இப்னு சீனா, அது போன்ற அல் ஷஹராவி, இப்னு நஃபீஸ், அலி இப்னு அப்பாஸ் போன்ற மிகப்பெரிய அறிவியல் வல்லுநர்கள் இருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அதே போன்று இயற்பியலிலே ஜாபிர் இப்னு ஹையான், இப்னு அல் ஹைத்தம், அல் ஹிந்தி, அதே போன்று அல் ஃபராஃபி என்று 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அறிவியல் முன்னோடிகள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அது போன்று புவியியல் சார்ந்த
அறிவியல் வல்லுநர்கள் என்பதாக அது ஒரு தனியான ஒரு லிஸ்ட் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய காலத்திலே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே எப்பேற்பட்ட ஒரு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம இங்க கவனிக்கணும். நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் கடிகாரத்தை கண்டுபிடித்தது யார், பல்பை கண்டுபிடித்தது யார், இதை கண்டுபிடித்தது யார், அதை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் பார்த்தாங்க. அங்கெல்லாம் பாக்குறது வேற பேரா இருக்கு. அவனே நினைக்கிறான் சில நேரத்துல, முஸ்லீம்களா இருக்கிறவங்க ஒரு பொரோட்டா செய்யறதுக்கு தான் தெரியுமோ, பொரோட்டாவும் ஆம்பூர் பிரியாணி இது மாதிரி பிரியாணி வகைகள் செய்யறதுக்கு தான் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும் போல அப்படின்னு சொல்லி நாம விளையாட்டுக்கு சொல்லி நகைச்சுவைக்காக சொல்லி அவன் ஒரிஜினலாவே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்ம இஸ்லாமிய முன்னோர்கள்லாம் எதையுமே கண்டுபிடிக்கல போல, நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சதெல்லாம் வட்டலப்பம் கடப்பாசி அது மாதிரி நோன்பு கஞ்சி இது மாதிரியான ஐட்டங்களை தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இல்லை. நம்முடைய முன்னோர்கள் போட்ட பாதைகளில் தான் இன்னைக்கு உலகம் இயங்கிட்டு. ஏன்னா அவர்களுக்கு தான் தேவை இருந்துச்சு. என்ன தேவை இருக்குது? இங்க பாத்தீங்கன்னா கடல்ல நட்சத்திரங்களுடைய அளவீடு, சூரியனுடைய உயர்வினுடைய இதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வானியல் மாதிரிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே மாதிரி கடல்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த காலத்துல இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எப்ப? சுப்ஹான் அல்லாஹ், ஹிஜ்ரி 251 இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காலகட்டத்துல தபா தாபியன்களுடைய இறுதி காலகட்டம். அதெல்லாம் தாபியன்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அடுத்த தாபியன்கள், அதற்கடுத்து தபா தாபியன்கள். இந்த தபா தாபியன்களுடைய இறுதி காலகட்டத்தினுடைய நிகழ்வுகள் அங்கேயே கடல் பயணத்திலே செல்லுகின்ற பொழுது எந்த இடத்திலே புயல் உருவாகி இருக்கிறது, எந்த இடத்திலே கடல் அலைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை கணித்து, அதே போன்று எந்த இடத்திலே கரைகள் பக்கத்திலே இருக்கிறது என்பதை எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய கருவிகளையும் அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்புகளிலே நம்மால் பார்க்க முடிகிறதுனா எவ்வளவு பெரிய விஷயங்கள் இவருடைய விஷயத்துல இருந்தது என்பதாக பார்க்கிறோம். அதே போன்று பகதாதிலே கட்டப்பட்ட மருத்துவமனைகள் என்பது உலகத்தினுடைய முதலான பல்கலைக்கழக மருத்துவத்தினுடைய முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நோய்களுக்கும் தனித்தனி பிரிவுகள், அதே போன்று ஒவ்வொரு நோய்களுக்கும் தனித்தனியாக மருந்துகள், மெடிசன்களுக்கெல்லாம் தனியான பில்டிங்கள், அதை தாண்டி மருந்துகளை பற்றி உண்டான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தனித்தனியான நூலகங்கள், அதே போன்று அந்த மருத்துவத்தினுடைய பயிற்சிகளுக்கு மாணவர்களுக்கு ஊக்குவித்து மாணவர்களின் மூலமாக மருத்துவ பயிற்சிகள், மருத்துவ உதவிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதாக அன்றைய காலத்திலேயே இதனுடைய திட்டங்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போன்று கல்வி அறிவிலேயே அவ்வளவு சிறந்த ஒரு சமுதாயமாக இவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஒரு 10 நூலகங்களை சொல்லி காண்பிக்கிறார். லைப்ரரியினுடைய இதை பார்த்தீர்கள் என்றால் பைத்துல் ஹிக்மா பகதாதிலே இருக்கக்கூடிய ஒரு நூலகம். இந்த நூலகத்திலே இருந்த புத்தகங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 40 லட்சத்திலிருந்து 1 கோடி வரையிலும் இருந்தது. 1 கோடி புத்தகங்கள் அந்த பகதாதிலே இருக்க பைத்துல் ஹிக்மா என்கிற லைப்ரரியிலேயே இருந்தது. அதே போன்று குர்துபா, மக்தபத்துல் குர்துபா என்று சொல்லக்கூடிய குர்துபாவிலே இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரியிலே 50 லட்சம் புத்தகங்கள் இருந்தது. 50 லட்சம். அங்க 1 கோடி, இங்க 50 லட்சம் புத்தகங்கள் இந்த ஈரத்திலே இருந்தது. அதே போன்று தாருல் இல்ம் என்கிற ஒரு மக்தபா லைப்ரரி, இது கைரோவிலே இருக்கிறது. கைரோவிலே இருக்கக்கூடிய இந்த நூலகத்தினுடைய மதிப்பீடு என்பது 20 லட்சம் புத்தகங்களை கொண்ட ஒரு லைப்ரரி. எல்லாம் லட்சங்கள் தான். நிசாமியா மதரசா என்பதாக ஒரு மதரசா, பள்ளிவாசல். அன்னைக்குள்ள மஸ்ஜிதுகளையும் பார்த்து சொல்லணும். அன்னைக்குள்ள மஸ்ஜிதுகளுடைய அமைப்பு எப்படின்னா, அங்க அந்த மஸ்ஜிதோடு சேர்ந்த வண்ணமாக தான் பல்கலைக்கழகங்களும் இருக்கும். படிப்புகள் எல்லாமே அந்த மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டதுதான். இந்தியாவிலே கூட அந்த முறைதான் இருந்தது.
பிற்காலத்திலே தான் அது மாற்றப்பட்டு விட்டது. அசலில் இந்தியாவிலேயே கல்வி எப்படி கிடைச்சிச்சு உலகத்துல உள்ள மக்களுக்கு? பிரிட்டிஷ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி, மெக்காலே இருந்து பின்னாடி தானே வந்தாரு. மெக்காலே வருவதற்கு முன்பதாக என்ன கல்வி திட்டம் இங்க இருந்துச்சு? எப்படி கல்வி கற்றார்கள்? சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட பெரும்பான்மையான தலைவர்கள் எல்லாம் மதரசாக்களின் மூலமாக கல்வி கற்றவர்கள். ஏன்னா 2 விதத்தில தான் கல்வி என்பதை போதிக்கப்பட்டது. ஒன்று குருகுல கல்வி. குருகுல கல்வினா தெரியுதா? யாருக்கு அங்க கல்வி கிடைக்கும்? அங்க இருக்கக்கூடிய ஜாதியில உயர்ந்த ஜாதி எவரா இருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் கல்வி கிடைக்கும். கீழ் ஜாதி தாழ்ந்த ஜாதிக்கெல்லாம் கல்வி மறுக்கப்படும். மதரசா அப்படின்ற இதுல பொதுவாக எல்லாருக்குமே கல்வி கற்றுக் கொடுக்கு. கட்டிடக்கலையிலிருந்து எல்லா விஷயங்களும் எல்லா அம்சங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால இங்கு மதத்தினுடைய அடிப்படையிலே கல்வி கற்கக்கூடியவர்களாக இல்லை. எல்லாருமே கல்வி கற்கக்கூடிய ஒன்றாக தான் மதரசா இருந்துச்சு. பிற்காலத்திலே இந்த மெக்காலேவினுடைய கல்வி திட்டம் இந்த மதரசாக்களிலே போய் கல்வி கற்பதன் மூலமாக இஸ்லாமியர்களோடு இவர்களுக்கு இணக்கம் இருக்கிறது, இதை பிரித்தாளும் முறையை கையில எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மெக்காலே கல்வி திட்டமே அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்டிலே ஆலோசனை செய்யப்பட்டு அது இங்க வருது. இங்கு வந்ததற்கு பிறகு மதரசாக்களில் இருந்து போதிக்கப்படக்கூடிய கல்விகள் எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது. அதற்காக அச்சிடப்பட்ட பல லட்சக்கணக்கான கிதாபுகள் எல்லாம் அது வீணாக எரியப்படுகிறது. அதற்கப்புறம் மெக்காலே கல்வி திட்டத்தின் மூலமாக அவர்கள் ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார்கள், ஒரு சிலபஸை கொடுக்கிறாங்க. இந்த மெத்தட்ல வந்தாதான் உனக்கு இது சார்ந்த மருத்துவம் துறையிலே நீ சேவையை ஆற்ற வேண்டும் என்றால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸை நீ முடித்தாக வேண்டும். நீ கட்டிடக்கலையினுடைய சேவையை ஆற்ற வேண்டும் என்றால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த முறையை நீ பின்பற்றினால்தான் அரசு சார்ந்த உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும் என்பதாக அவர்கள் திட்டமிட்டு ஒரு நசுக்க ஆரம்பித்தார்கள். நசுக்க ஆரம்பித்ததற்கு பிறகு இங்க மதரசாக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய ஊதியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்டதனுடைய விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா மதரசாக்கள்லாம் இதாயிருச்சு. இப்படி இந்த நேரத்துல பல கிறிஸ்தவர்களாக பல முஸ்லிம்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. மக்கள் எல்லாம் மாறுறாங்க. கல்ச்சர் தானே இன்னைக்கு அப்படித்தானே கல்வி என்பதாக சொல்லிதானே அவனுடைய கலாச்சாரத்திற்கு கொண்டு வரும். குட்டை பாவாடைக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? குட்டை பாவாடை போட்டாக்க கல்வி வருமோ, அறிவு வருமோ, நினைவாற்றல் வருமோ? இல்லையே. என்ன அப்ப இதுக்கும் அதுக்கு என்ன இல்ல. கல்வி என்ற பெயரில் அவனுடைய கலாச்சார திணிப்பை அவர்கள் மேற்கொண்டார்கள். இதன் காரணத்தினால் இப்ப கூட பரவாயில்ல, ஒரு காலத்திலே அந்த கிறிஸ்தவ மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் கடுமையாக நடந்துச்சு. அதனுடைய வீரியமாக பல மக்கள் எல்லாம் மாற்று மதத்திற்கு முர்த்ததாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நேரத்துலதான் தாருல் உலூம் தேவபந்து போன்ற மதரசாக்கள் உருவாகி மார்க்க கல்வி என்பதை நாம அவசியமாக போதித்து கொடுத்தாகணும் என்பதற்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. அதுக்காண்டி தனியா உருவாக்கப்பட்டுச்சே தவிர இங்க எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மார்க்க கல்வி உலக கல்வி என்பதாக பிரிந்தது என்பது பிரிட்டிஷனுடைய ஆட்சிக்கு பிறகு அப்படின்றத நம்ம விளங்கணும். இங்க 2 பிரிஞ்சுச்சு. இன்னைக்கு வரையிலும் இது வேற அது வேற இப்படின்னு பிரித்து பார்ப்பதற்காக நம்முடைய சமூகம் எப்பொழுது பழக்கப்பட்டுச்சோ அப்ப என்ன புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னா, மார்க்க கல்வி என்பதாக சொல்லப்படக்கூடிய இபாதத்து, இந்த இபாதத்து தான் வணக்கம், இதுதான் மார்க்கம். இதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த சைடு உள்ள கல்விகள் எல்லாம் இதெல்லாம் மார்க்கம் சம்பந்தப்பட்டது இல்ல என்கின்ற ஒரு புரிதலுக்கு, தவறான புரிதலுக்கு இந்த சமூகம் வந்துச்சு. ஆனா அப்படி இல்லை. எல்லா கல்வியும் மார்க்க சம்பந்தப்பட்டதுதான். இதை கண்டிப்பாக ஒரு டீம் தெரிந்திருக்க வேண்டும். இதுவும் தெரியாம போயிருச்சுன்னா ரொம்ப பெரிய ஆபத்துல போயிருன்னு சொல்லி எமர்ஜென்சியாக உருவாக்கப்பட்டது அது. அது இருக்குதுன்னு சொல்லி இருந்தாலும் இதை வேறாக நாம இதை மட்டும்தான் என்பதாக குறிப்பாக்குறதோ, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை என்பதாக முடிவு செய்வதோ அது இல்லை. ஏனென்றால்
கிபிலாவை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அப்ப புவியியல் சார்ந்த அறிவு என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு கடிகாரம் வந்துருச்சு, இந்த ஆப் வந்துருச்சு, அந்த ஆப் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்லை என்று சொன்னால் நம்ம அந்த ஆப்புகளை வைத்து இஸ்லாம் இல்லையே. அப்ப அறிவு சார்ந்த ஒரு சிந்தனையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாருக்குமே தேவையான கல்வி, எல்லாருக்குமே அவசியமான மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து எல்லாமே தேவையானதாக தான் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நிசாமியா, எதுக்காண்டி சொல்ல வந்தேன்னா, இந்த நிசாமியா என்கிற பல்கலைக்கழகத்திலே படித்து உயர்ந்தவர்கள் தான் முஹையத்தீன் அப்துல் கதீர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி, அதே போன்று சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி, இவர்கள்லாம் இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு இந்த இடத்திலிருந்து உதயமானவர்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த நிசாமியா மதரசாவோடு சேர்த்து ஒரு லைப்ரரி இருக்கிறது. அதுல 10 லட்சம் நூல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போன்று மரும் என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய லைப்ரரியினுடைய புத்தகத்தினுடைய 20 லட்சம். கைருவான் என்கிற பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் ஒரு நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்தினுடைய அளவு என்பது 10 லட்சத்தினுடைய அளவிற்கு இருந்தது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். இப்படி ஏராளமான, சமர்கந்திலே 50 லட்சம், பசராவிலே 40 லட்சம், ரே என்கிற பகுதியிலே 10 லட்சம், மோசூர் என்கிற பகுதியிலே 80 லட்சம் நூல்கள், எப்படியெல்லாம் லட்ச லட்சமாக கிதாபுகள் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்துச்சு. ஆனா ஒரு சமுதாயத்துல நாம செய்யக்கூடிய பிழை இருக்கு தெரியுமா? நாம செய்யற பிழை நம்மிடத்திலேயே போயிரும் நம்ம நினைக்கிறோம். இல்ல, அந்த பிழையை நாம செய்யறதன் மூலமாக நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படும். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. நீங்கள் கடுகளவு நன்மையை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனையும் நீங்கள் பார்ப்பீர்கள். கடுகளவு நீங்கள் தீமையை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாம் மட்டும் பார்க்க மாட்டோம். ஒரு பாவத்தை செய்கிறோம் என்றால் அதனுடைய பாதிப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரும், நம்முடைய சந்ததிகளுக்கும் வரும். அதே போன்று நாம் ஒரு நன்மையை செய்கிறோம் என்றால் அந்த நன்மையினுடைய தாக்கம் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கும் வந்து சேரும். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு முன்பதாக ஒட்டகம் போய் ஏன் உட்கார்ந்துச்சு அப்படின்னா, அது எதேர்ச்சியாக உட்காரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதே என்ன சொல்றாங்க? இந்த ஒட்டகம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. அப்ப அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுல போய் கரெக்டா போய் உட்காருதுன்னா எதேர்ச்சியா உட்காரல. அங்க ஒரு மிக முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய மூதாதையர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்காக செய்த முன் ஏற்பாடுகள், அவர்களுக்கு அதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், அதனுடைய பின்னணி வரலாறுகள் தனியாக. கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சுட்டி காமிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சேர்ந்து ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளுடைய வீடு, அந்த வீட்டு சுவருக்கு கீழே ஒரு தங்கத்தை புதைத்து வைத்து விட்டு பெற்றோர்கள் இறந்து போயிடுறாங்க. பெற்றோர்கள் மூத்தா போயிடுறாங்க. பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு பிறகு வீட்டை இடிச்சு பார்க்கும்போது அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டோம் என்பதாக சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த சுவர் பழுதடைந்து அது கீழே விழுவதற்கு இருக்கிறது. இந்த நேரத்துல எங்கோ இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், எங்கோ இருந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்க வைத்து அந்த 2 பேரும் வராங்க. எதுல? கப்பலில் கடல் கடந்து வருகிறார்கள். வந்து அந்த சுவரை நேராக நிமித்தி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கலவை கலந்து கொடுக்க, இங்க கட்டுமான பணியை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து முடித்தார்கள் என்பதாக வரலாறு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதில் சொல்றாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்தான் என்று சொல்கிற பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான், வக்கான அபூஹுமா சாலிஹா. அந்த பெற்றோர்கள் சாலிஹான பெற்றோர்களாக இருந்தார்கள்.
அவர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள் என்கிற காரணத்தினால் அவர்களுடைய சந்தோஷத்தை, அவர்களுடைய விருப்பத்தை நிலைநாட்ட வேண்டும், அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட ஏற்பாடை செய்கிறான் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் கவனிக்கணும். நாம செய்யக்கூடிய செயல்பாடு என்பது நம்முடைய சந்ததிகள் வரையிலும் தாக்கத்தை கொடுக்கும் என்பதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் எவ்வளவு லட்ச லட்சமாக கிதாபுகளை எழுதி வைத்து எவ்வளவு பிரம்மாண்டமான கருவிகள் எல்லாம் குவியல் குவியலாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கடைசி காலகட்டம், அப்பாசியாவினுடைய கடைசி காலகட்டம், தங்கம் வெள்ளி எல்லா மக்களும் வந்து குவியிறாங்க. கல்வி ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து வருகை அதிகமாகணும்னா செல்வம் கொழிக்க ஆரம்பிச்சிருச்சு. செல்வம் கொழிக்க ஆரம்பிச்சோன உமையாக்கள் செய்த அதே தவறுகள், சுகபோகமான வாழ்க்கைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் மெய் மறந்து போகிறார்கள். வெறிய தேசத்திலிருந்து வேற இடத்திலிருந்து ஒரு பழங்குடி சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை கொள்ளையடிக்கிறான் ஒரு அரசன். கொள்ளை அடித்ததனுடைய விளைவாக விரிவாக பேசணும், சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அங்க கொள்ளை அடித்ததனுடைய விளைவாக கொள்ளை அடித்ததோடு மட்டும் இல்லாம அந்த இதுல பயண கூட்டத்தில இருந்த ஒரு பெண்மணியும் கபலீகரம் செய்து விடுகிறான். இந்த செய்தி அந்த பழங்குடி மக்களிடத்திலே போய் தலைவனிடத்திலே போய் சொல்லப்படுகிறது. பழங்குடி தலைவனிடத்திலே சொல்லப்படுகின்ற பொழுது அந்த பழங்குடி தலைவன் கடிதத்தை எழுதி அனுப்புறான். இது மாதிரி உங்களுடைய பகுதியில இருந்து இது மாதிரி செஞ்சுட்டாங்க, மோசடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு. செஞ்சதே அரசனுடைய ஆட்கள் தானே, செய்ததே அரசனுடைய உத்தரவிலே தானே. எனவே அதை கேலியாக சிரித்து கொண்டு அப்படியே விட்டு விடுகிறார். என்னென்ன செய்ய முடியும்? பழங்குடி சமுதாயத்தினர்கள் தானே, இவர்கள் வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அழித்து விட முடியுமா என்கின்ற ஒரு ஏளன பார்வையில் அவர்கள் செய்தது. அந்த பழங்குடியினுடைய தலைவன் சிங்கிஸ்கான் அவன் போய் அந்த சீனா மலையினுடைய உச்சியிலே மேலே ஏறி இறைவா அல்லாஹ்விடத்திலே அவன் கரம் ஏந்துகிறான். இறைவா, நீ இருப்பது உண்மை என்றால் உன்னை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய சமுதாயத்தவர்கள், உன்னுடைய அடிமைகள் எங்களுக்கு அநியாயம் விளைத்து விட்டார்கள். அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடியவன் நீயாக, இறைவனாக இருக்கிற காரணத்தால் நீயாக இருக்கிறாய் என்கிற காரணத்தினால் நீ எனக்கு உதவி செய்வாய் என்பதாக நினைத்து நாங்கள் களம் இறங்குகிறோம் என்பதாக சொல்லி அவன் இறங்கினான். அந்த படையோடு இறங்கினான். அதுதான் மங்கோலிய படை என்பதாக சொல்லப்பட்டது. கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டது. இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம், தெருக்கள் எல்லாம் மையவாடிகளாக மாறி போனது. எவ்வளவு பிரம்மாண்டமான அற்புதமான காட்சிகளாக இருந்த அந்த பகதாது நகரம் அப்படியே தீயினால் எரிந்து கரிந்து போனது. அங்கு இருக்கக்கூடிய கிணறுகள் எல்லாம் பிணங்களை கொண்டு நிரப்பப்பட்டது. பெரிய பெரிய மலைகளை போன்று பிணத்தினுடைய குவியல்கள் இருந்தது. குதிரையினுடைய கொம்பு, அதனுடைய கால் கொம்பு குடம்புகள் எல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு இரத்தங்கள் அப்படியே பசையை போன்று ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு மனிதனையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அழைத்து அவர்கள் பிராய்லர் கோழியை போன்று அப்படியே அமைதியாக வந்து தலையை கொடுத்து அப்படிப்பட்ட கோழைகளாக மாற்றப்பட்டார்கள். எல்லோரையும் அழிக்கப்பட்டது. பெண்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டது. கிதாபுகளை எல்லாம் எரிக்கப்பட்டது. மொத்த புத்தகத்தினுடைய பகுதிகளை எல்லாம் எடுத்து தஜ்லாவினுடைய நதிக்கரையில் கொட்டப்பட்டது. மையினால் எழுதப்பட்ட கிதாபுகள் என்கிற காரணத்தினால் அந்த தஜ்லா நதிக்கரை, அந்த தஜ்லா நதியே 40 நாட்கள் கருப்பு நிறத்தில ஓடியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார். இந்த இடத்திலிருந்து இந்த தஜ்லா நதிக்கரையை கடக்க வேண்டும், எப்படி கடப்பது என்பதாக அவர்கள் கேட்கிற பொழுது இந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அங்க கொட்டுங்க என்பதாக சொல்லி புத்தகங்களை கொட்டி அங்கு பாலங்கள் அமைக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய கைசேதம், எப்பேற்பட்ட மாற்றங்கள் பத்தீங்களா? எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்மை விட்டு இழந்து போனது என்று பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் என்பது இந்த இடத்திலே நடந்து முடிந்தது. பிற்காலத்திலே எல்லாத்தையும் அழித்து முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஆத்திரம் தீரவில்லை. எங்கெங்கு முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ
அந்தந்த இடங்கள் எல்லாம் தேடி தேடி அழிக்கப்பட்டது. அத்தனை விஷயங்களும் தேடி தேடி அழிக்கப்பட்டது. கடைசியாக ஏதோ ஒரு விதத்திலே அங்கு உள்ள ஒரு நபருக்கு ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ஹிதாயத்தை கொடுத்ததின் மூலமாக அந்த மங்கோலிய படை பிற்காலத்திலே முகலாய படையாக மாறுகிறது. அந்த முகலாய படையில் இருந்துதான் இங்க இந்தியாவிற்கு படையெடுப்பு எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. இதற்கு இடையில இந்த 500 இதெல்லாம் வந்து ஒரு 500 வருடத்தினுடைய நிகழ்வை வந்து 1/2 மணி நேரத்துல சொல்றதுன்றது பெரிய விஷயம். இப்ப இத முடிச்சதுக்கு பிறகு இந்த 500 வருடத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு உஸ்மானிய பேரரசு என்பதாக ஒரு பெரிய பேரரசு, அதுதான் இருக்கிறதே பெரிய பேரரசு, அது வந்து உருவாகுது. அது வந்து 623 வருடம். இது வந்து 524, அது வந்து 623 வருடங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு பேரரசு. அந்த பேரரசுக்கு கட்டுப்பட்டதாக தான் முகலாய பேரரசும் உட்பட்டு இருந்தது என்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். நாளைய தினத்துல இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்களை பார்ப்பதற்கு இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றிலிருந்து பாடங்களை, படிப்பினைகளை பெற்று மிக சிறந்த முன்னோடிகளாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா